மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஈஸ்டர் தின சிறப்பு ஆராதனைக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சபை போதகர்கள் மற்றும் சபை தலைவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் இவ்வாறு கூறுகிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று. எனவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம் அனைவருக்கும் இம்மையை குறித்து மட்டுமல்ல, மறுமையை குறித்தும் ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் கொடுத்துள்ளது. எனவே இந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உள்ள மக்களாக நாம் அனைவரும் இந்த ஆராதனை வேளையில் பிரவேசிப்போம். சபையார் ஆராதனை அழைப்பிற்கு எழுந்து நிற்கவும். வேதத்தில் நாம் இவ்விதமாக பார்க்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். சபையார் அமர்ந்திருந்து மௌனமாக நம் தியானத்தில் காத்திருப்போம், ஜெபத்தில் தடுத்திருப்போம். உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிற எங்களுடைய ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து கர்த்தாவே நாங்கள் மீண்டும் தியானிக்க, அதை குறித்து நாங்கள் மறுபடியும் நினைவு கூறத்தக்கதாக இந்த ஆராதனையை எங்களுக்கு கொடுத்தபடியால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமது உயிர்த்தெழுதலின் வல்லமையை சுவாமி எங்களது வாழ்க்கையில் கர்த்தாவே, எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் சுவாமி நாங்கள் அதை உணரத்தக்கதாக, புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். சிலுவையில் நீர் எங்களுக்கு காட்டின அந்த அன்பின் மறுமொழியாக சுவாமி நாங்கள் கர்த்தாவே, உண்மையில் கர்த்தாவே, எங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் சுவாமி நாங்கள் அன்பு கூறத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அதனை பொறுப்பேற்று வழிநடத்தி தாரும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபம், கேட்கின்ற சத்தியம் அனைத்தும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று திரையில் காணப்படும் பாமாலையை நாம் பாடுவோம். இன்று கிறிஸ்து எழுந்தார். நின்றவாறே திரையில் காணப்படும் பகுதியை நாம் மாறி மாறி வாசிப்போம். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. நாம் நின்றவாறே திரையில் காணப்படும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் ஒன்று சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேராகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். முந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் தேவனுடைய உலகத்தை பெற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் ஆவியை விசுவாசிக்கிறேன். இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். சபையார் அமரும். சோத்திர ஜெபத்திற்கு முன்பாக வருகிறவர்கள் வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். Sono
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஜெய கிறிஸ்துவாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஜெயக்கொடியாக யெகோவா நிசியாக எங்களோடு ஜீவிக்கிற எங்கள் ஆண்டவருக்காக நன்றி 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 என்று மனதார உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளை நாங்கள் நினைவு கூறுகிற வேளையில் கர்த்தர் எங்களுக்குள்ளே ஆண்டவரே புதிய ஆவி, புதிய பலம், ஆண்டவரே உம்மை இன்னும் அதிகமாக நேசிக்கிற அந்த ஆவலையும் அந்த விசுவாசத்தையும் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் குறைவாய் இருக்கும் பொழுதே, நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே எங்களுக்காக சிலுவை சுமந்தீரே, எங்களுக்காக மரணத்தை சுவீகரித்தீரே. ஆண்டவரே, எங்களுக்காகவும் இன்று ஜெய கிறிஸ்துவாக உயிரோடு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அல்லவோ பேறு பெற்ற மக்கள் சுவாமி, நாங்கள் அல்லவோ பாக்கியம் பெற்ற மக்கள். ஆண்டவரே, நாங்கள் அல்லவோ உம்முடைய பிள்ளைகள் சுவாமி. இதை நினைத்தவர்களாக உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம். நன்றி பலிகளை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய திருப்பாதங்களிலே வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் கர்த்தாவே, எங்கள் திருச்சபை மக்களுக்காக நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய இருதயங்களை எல்லாம் உம்முடைய பலிபீடத்தின் மீது வைக்கிறோம். கர்த்தாவே, ஒரு அருமையான திருச்சபையை எங்களுக்கு கொடுத்து உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை புகழ, விடுதலையோடு உம்முடைய நாமத்தை அறிவிக்க ஆண்டவரே எங்களை நீர் உண்டாக்கி இந்த இடத்துல வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எவ்வளோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம் ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக முதலாவது உம்முடைய சமூகத்திலே கைகளை விரிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கைகளை விரிக்கிறோம். ஆண்டவரே, போரில் இருக்கிற மக்களுக்காக கைகளை விரிக்கிறோம். உம்மை அறியாத மக்களுக்காக திருச்சபையாக உம்முடைய சமூகத்திலே கைகளை விரிக்கிறோம். ஆண்டவரே, பேறு பெற்ற மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அவர்களுக்காக இந்த நன்னாளிலே பரிதவிப்போடு ஆண்டவரே அவர்களையும் நீர் விடுவிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை சுற்றியுள்ள உம்மை அறியாத ஆண்டவரே ப்ரீ பிலீவர்ஸுக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயிர்ப்பித்து எங்களுக்கு பெற்றுத்தந்த இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவர்களும் சுதந்திரிக்க கர்த்தாவே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பகுதி மக்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறிந்து ரட்சிப்பை அறிந்து ரட்சிக்கப்பட கர்த்தாவே கிருபையும் தயவும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த பாக்கியமும் ஸ்லாக்கியமும் எங்கள் குடும்பங்களிலே உம்மை அறியாத சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்க வேண்டுமே சுவாமி. உம்மை அறியாத எங்கள் நண்பர்களுக்கு கிடைக்க வேண்டுமே ஆண்டவரே. உம்மை அறியாத எங்களோடு வேலை செய்கிற ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சக ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டுமே சுவாமி. அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ராஜாவாக அரசாளி கொண்டிருக்கிறீரே சுவாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிலைநிற்கும் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. அந்த விசுவாசத்துடன் அவர்களுக்காக பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களும் உம்மை அறிந்து கொள்ள, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, ஜெய கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தாவே கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, திருச்சபையின் குடும்பங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர், ஒரு பெரிய குடும்பத்தை எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிறீர். சகோதர சகோதரிகளை ஆண்டவரே தாய்மார்களை தகப்பன்களை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அளவில்லாத பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கும் ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு கர்த்தாவே நிரம்பி வெளியத்தக்கதாக கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு, சகல விதத்திலும் ஆண்டவரே நீர் இந்த திருச்சபையை நேசிக்கிறது போல ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நேசித்து ஆண்டவரே அதன் நடுவில் நீர் ராஜாவாக இருந்து நீர் குடும்பத்தின் தலைவராக இருந்து தேவைகளெல்லாம் சந்தித்து ஆசீர்வாதத்தினால் எங்கள் திருச்சபை குடும்பத்தாரை நிறைக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க சுவாமி. கேள்வியோடு போராட்டத்தோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க சுவாமி. ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து இன்று ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழு விடுதலையும் கொடுத்து ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒருமனப்படுகிறோம் சுவாமி. 2-3 பேர் உம்முடைய நாமத்திலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன தேவன், நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்து ஒரே மனதுடன் சுவாமி கண்ணீரோடு வந்திருக்கிற மக்களுக்காக, பலவீனத்தோடு வந்திருக்கிற மக்களுக்காக, போராட்டத்தோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, வல்லமையுள்ள நாமத்தினாலே அவருடைய எல்லா துக்கங்களும் ஆனந்த களிப்பாக மாற கர்த்தர் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த அருமையான வேளையில் கூட சுவாமி, வாலிப பிள்ளைகளை, தம்பி தங்கைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உலகத்தினுடைய மாய்மாலத்திற்குள்ளே அகப்பட்டு கொள்ளாமல் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவரே மறைந்திருக்க, ஒளிந்திருக்க கர்த்தாவே கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக, இயேசு என்ற நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று எழுதியிருக்கிறதே சுவாமி. இந்த பிள்ளைகள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் இவர்களை ஆண்டவரை உலக பிரகாரமாகவும் ஆண்டவரை ஸ்பிரிச்சுவலாகவும் சுவாமி உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் எழும்பி உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சி பகர கிருபை பாராட்டுங்க. சிறு குழந்தைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. தயவு பாராட்டுங்க ஆண்டவர். உலகத்தின் எந்த போராட்டமும் பொல்லாங்கனுடைய கண்ணும் பிள்ளைகள் மீது படாதபடி அவர்களை உடைய ஆண்டவரை சிறுகளாலே மூடி ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, துணைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, குடும்பத்திலே உள்ள போராட்டத்திற்காக அங்கலாய்ப்புடன் வந்திருக்கிற பிள்ளைகள் கூட இருப்பாங்க சுவாமி. எல்லாரையும் உடைய திருப்பாத்திலே வைக்கிறோம். அவருடைய எதிர்காலத்தை உடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இன்று வந்தது நல்லது என்று சொல்லி ஆண்டவரே, உம்மால் கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டு செல்ல கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அந்த சுகத்திற்காக, தெய்வீக சுகத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய சிங்கை தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சிங்கை தேசம் முழுவதும் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஒரே மனதுடன் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த தேசத்தை நீர் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமாய், உம்முடைய நாமம் அரசாள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆண்டவரே தெம்பையும் தைரியத்தையும், ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்கிறதற்கு ஆண்டவரே புத்தியும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலக நாடுகளுக்காக வருகிறோம். உலக நாடுகளின் போராட்டத்தில் இருந்து கர்த்தாவை நீர் மீட்டுக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். போர் சூழ்ந்துள்ள தேசங்களிலே கர்த்தாவே ஒரு சமாதானத்தை கொடுத்து உடைய ஊழியர்கள் உடைய நாமத்தை உற்சாகத்தோடு ஆண்டவரே அந்த இடத்திலே அறிவிக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகிற மாஸ்டர் பென்வின் லேமுவேல் பாலுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரன் சந்திரபாபு சுந்தர்ராஜுக்காக ஜெபிக்கிறோம். மாஸ்டர் டேவின் கிரகமுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதம், புதிய ஐஸ்வர்யம், சகலமும் நிறைவாய் கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய மனதின் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, அவருடைய பெற்றோருடைய பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற ஆண்டவரே திட்டங்கள் எல்லாவற்றையும் பரத்திலிருந்து ஆம் என்றும் ஆமேன் என்று கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாக இருக்கட்டும். கர்த்தாவே, அவர்களை நீர் ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து இந்த வருடம் எனக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாக இருந்தது என்ற சாட்சிகளை கேட்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. இங்கே வராத பிள்ளைகளை கூட நம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உடல் முடியாமல் மற்ற எந்த காரியத்தினாலும் வர முடியாது இருக்கிற எங்களது திருச்சபை பெருமக்களை கர்த்தாவே நீர் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நன்னாளிலே திருச்சபையாக நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. அவர்களை ஆங்காங்கே வைத்து நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே இந்த சந்தோஷம் அவர்கள் மனதிலே, உற்சாகம் அவர்கள் மனதை ஆட்கொள்ளத்தக்கதாக, கிறிஸ்து எனக்காக, ஜெய கிறிஸ்து எனக்காக இருக்கிறார் என்று ஆண்டவரே உற்சாகத்துடன் விசுவாசத்துடன் ஆண்டவரே தங்களுடைய விசுவாசத்திலே பலப்பட கர்த்தர் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீதமுள்ள ஆராதனையை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சொல்லப்படுகிற சத்தியத்திற்காக வருகிறோம் சுவாமி. இந்த சத்தியம் எங்கள் ஒவ்வொருவருடன் தனிப்பட்ட முறையிலே பேச வேண்டுமாய், எங்களுக்கு காயம் கட்ட வேண்டுமாய், எங்களை உற்சாகப்படுத்த வேண்டுமாய், எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மீதமுள்ள ஆராதனையும் ஆண்டவர் இன்றைக்கு நடக்கப் போகிற ஈஸ்டர் ஊழியங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, வருகிற ப்ரீ பிலீவர்ஸுக்காக உடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்திற்கு அவர்களை நீர் கூட்டிக் கொண்டு நீர் வருகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே உடைய சத்தியத்தை திட்டமாய் சொல்ல, உற்சாகமாய் சொல்ல, விசுவாசத்துடன் சொல்ல கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆவியானவர் இந்த இடங்களை எல்லாம் ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய தூதர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த இடத்துல உம்மை துதிப்பு போற்றி பாடி அவருடைய மனதில் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, திருச்சபையில் எதற்காக ஊழியம் செய்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய நாமத்தை சுமந்து செல்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை, மகிழ்ச்சியை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த நன்னாளிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டல ஜெபத்தை நாம் பாட்டாக பாடலாம்.
இந்த வேளையில் பாடகர் குழு நமக்கு ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
சிறப்பு பாடலை அளித்த பாடல் குழுவினருக்கு நன்றி. இந்த வேளையில் தன்னையே நமக்காக கொடுத்த தேவனுக்கென்று நாம் காணிக்கை கொடுக்கும் வேலை இது. நாம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக திரையில் காணப்படும் பாடலை பாடுவோம். காணிக்காக ஜெயிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கென்று சுவாமி நாங்கள் காணிக்கை கொடுக்கிற இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கொடுக்க இருக்கும் இந்த காணிக்கை தேவர் தாமே ஆசீர்வதியும் உற்சாகமாகவும் உதார்த்தமாக கொடுக்கறதுக்காக தேவர் கிருபை செய்தவர்களும் சிலுவையில் கர்த்தாவே நீர் காண்பித்த அந்த அன்பை சுவாமி நாங்கள் உணர்ந்து கொண்டது போல மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தெரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காணிக்கை எடுத்து நீர் பயன்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Surugi Mori Galam Mata Nam Viruti
பாணியில் திருமுறை படம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 43 வரை. Today's scripture portion taken from the book of Acts of Apostles, chapter 10, verses 34 to 43. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல என்றும் எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த போது கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரையும் சுற்றித்திருந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர் எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளில் தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோடு இருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து கொடுத்தவர்களும் தேவனுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கு பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இது கர்த்தருடைய வார்த்தை. சபையாரான நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்கள் மீது நீர் பாராட்டுகிற அன்பை நாங்கள் தொடர்ந்து எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் அனுசரிக்க கொண்டாட நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் எங்களுக்காக வந்தார், எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிரோடு எழுந்தார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அதை எங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபையும் தாசியம் செய்யும். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்டோம், இப்பொழுது நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். அடியேனை மன்னித்து மறைத்து தேவரீர் நீர் வெளிப்படும், நீர் பேசும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தார். எத்தனை பேர் உயிர்? ஓகே, we'll try again. Okay, கிறிஸ்து உயிர்த்தார். ஆமேன். கிறிஸ்து மெய்யாகவே அவர் உயிர்த்தார். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவ விசுவாசத்திலே அதிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. அநேகர் இந்த உலகத்திலே அவர்கள் வந்தார்கள், அவர்கள் தங்களை தலைவர்கள் என்று சொன்னார்கள், ஒரு சிலர் தங்களை கடவுள் என்று கூட சொன்னார்கள். ஆனால் அவர்கள் மரித்தார்கள், அவர்களுடைய கல்லறை இன்றும் உண்டு. அவர்களுடைய போதனைகளை இன்றும் மக்கள் பேசுகிறார்கள், இல்லை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் உயிரோடு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மரித்து உயிரோடு எழுந்தார். இந்த விசுவாசம் நாம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கின்றது. பிலிப் ஷாப் என்று சொல்லப்படுகிறார். அவர் சொல்லுகிற காரியம், இந்த ஒரு விசுவாசம், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு காரியம் நம்ம விசுவாசிக்கலைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் என்று நாம் நம்மை கூறிக்கொள்ள முடியாது. கிறிஸ்து மரிப்பதும் கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பதும்
அதிக அவசியமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நற்செய்தியை நாம் கேட்கும் பொழுது, இன்றைக்கு எப்பொழுதும் நாம் ஈஸ்டர் தினத்தன்று நாம் சுவிசேஷத்திலிருந்து நாம் கேட்போம். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அதிலிருந்து கிறிஸ்து உயிர்த்தார் என்ற ஒரு நற்செய்தியை கேட்போம். ஆனால் இன்றைய நாளிலே சற்று வித்தியாசமாக அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்போஸ்தலருடைய போதனைகள், அதிலே இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் முக்கியமானதாக இருக்கின்றது. அதை குறித்து பேதுரு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தையை இன்ற நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். கிறிஸ்துவை இல்லை, 3ஆம் நாளில் தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். God raised him up. அப்போ இதில் ஒரு கேள்வி யார் ஆண்டவரை, கிறிஸ்துவை உயிரோடு அவர் எழுப்பினார்? நாம் அப்போஸ்தலர், ரோமர், கலாத்தியரில் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்று. யோவான் 10வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறது, தான் தன்னையே உயிரோடு எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 8வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது 3 வெவ்வேறானவர்கள் கிறிஸ்துவை எழுப்பவில்லை. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், திரியேக தெய்வத்தினுடைய காரியம், அவருடைய கிரியை, திரியேக தெய்வம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய செயல் இங்கே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலே இருக்கின்றது. இதனை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் வாசிக்க அந்த பகுதி அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இது அந்த 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் 10 கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் அதில் இருந்தாலும், அதனுடைய பின்னணி பார்க்கும் பொழுது பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். பேதுரு ஒரு யூதன், நமக்கு நன்றாக தெரியும். கொர்நேலியு ஒரு ரோம போர் சேவகர், இல்லை நூற்றுக்கு அதிபதி, இஸ் அ செஞ்சுரியன். ஓகே, ஸோ இப்போ யூதர்கள் மற்றவர்களோடு இனம் கலவ மாட்டார்கள், இல்லை அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள், அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள், பழக மாட்டார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பேதுருவை இப்பொழுது இந்த கொர்நேலியுனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். கொர்நேலியுவை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அப்போஸ்தலர் 10:2 நாம் பார்க்கிறோம். in Acts chapter 10 verse 2, அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன். இவன் ஒரு புறஜாதியான், ரோமன், ஆனால் இவன் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறவனாக இருக்கின்றான். அதே போல 10வது அதிகாரம் 22வது வசனம், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவுமாகிய கொர்நேலியு என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கொர்நேலியு ஒரு யூதன் அல்ல, ஒரு புறஜாதியை சேர்ந்த ஒரு மனிதன். ஆனால் இவன் ஜெபம் பண்ணது, அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு புறஜாதி, ஒரு ரோமரை சேர்ந்தவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் என்றால் அந்த கடவுள் யார்? எந்த கடவுளை அவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்? இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அது எந்த கடவுள் என்று சொல்லப்படலை. ஆனால் இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது நன்றாக தெரியும், இந்த கொர்நேலியு இந்த யூதர்கள் வணங்குகின்ற ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றான். இவன் யூதன் அல்லாதவனாக இருந்தாலும் இந்த யூதர்களுக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கின்றான், தான தர்மம் செய்கிறவனாக இந்த கொர்நேலியு இருக்கின்றான். இந்த கொர்நேலியுவுக்கு இந்த மேசியாவை குறித்ததான காரியமும் ஒருவேளை தெரிந்திருக்கலாம். இந்த கொர்நேலியு மேசியாவுடைய வருகைக்காக கூட காத்து கொண்டு இருந்திருக்கலாம், அந்த யூதர்களை போல. இந்த கொர்நேலியுவுக்கு இந்த மேசியா வருகையை அறிந்திருந்தாலும் மேசியா யார் என்று இன்னும் தெரியாமல் இருந்திருக்கலாம். 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் 10:4 சொல்லப்படுகிற காரியம்,
உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டுகிறது. இது கொர்நேலியு அவன் ஜெபம் பண்ணுகிற ஒரு வேளை, அதாவது 9ஆம் மணி வேளை என்று சொல்லுகிறது. மதியம் 3 மணிக்கு அவன் ஜெபம் பண்ணுகிற சமயத்தில் தேவ தூதன் அவனுக்கு சொல்லுகிற காரியம், உன் ஜெபங்கள். நம்ம நன்றாக கவனிக்க வேண்டிய காரியம், இது யார் என்றால் ஒரு யூதன் அல்ல, ஒரு புறஜாதியான். இவன் செய்கின்ற ஜெபம், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இவன் ஜெபிக்கின்றது யார் என்றால் அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி இவன் ஜெபித்திருக்கின்றான். இந்த மனிதன் புரிந்து கொள்ளாத ஒரு காரியத்தை இப்பொழுது ஆண்டவர் பேதுருவின் மூலியமாக இந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொண்டு செல்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக பேதுருவும் அடுத்த நாள் பேதுருவும் பார்க்கும் பொழுது பேதுருவும் அப்படியாக 6வது மணி நேரம் அடுத்த நாள் மதியத்தில் பேதுருவும் ஒரு தரிசனத்தை காண்கின்றார். அந்த தரிசனத்தில் அங்கே அசுத்த மிருகங்கள் வருகின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை அடித்து புசி என்று சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு சொல்றான், ஆண்டவரே, இந்த மிருகங்களை, தீஸ் ஆர் அன்கிளீன் அனிமல்ஸ், இவைகளை நான் அசுத்தமானவைகளை நான் புசிக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சுத்தமாக்கினதை நீ என்ன பண்ணாத, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு, அசுத்தம் என்று சொல்லார். ஓகே, நான் சுத்தமாக்கினேன், ஆண்டவர் பரிசுத்தமாக்கியிருக்கார், சுத்தமாக்கியிருக்கிறாரு, நீ இதை அசுத்தம் என்று சொல்லாது. அங்க கொர்நேலியுவை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர் இந்த கொர்நேலியு என்ற இடத்துல பேதுரு போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று பேதுருவை ஆயத்தப்படுத்துகிறார். காரணம், பேதுரு அங்க போய் சொல்லியிருக்க மாட்டார் நிச்சயமா. ஏன்னா பேதுருக்கு அது ஒரு யூதன் அல்லாத ஒரு மனிதன், அவன் வீட்டுக்கு போக முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த பேதுருவை ஒரு தரிசனத்திலே ஆயத்தப்படுத்துகிறார். பேதுரு இதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சேவகர்கள் வருகிறார்கள் கொர்நேலியு வீட்டுக்கு. உடனடியாக பேதுரு அங்கிருந்து அவர் கலைந்து செல்கிறார். பேதுருக்கு அங்க ஆவியானவர் சொல்லுகிற காரியம் 10வது அதிகாரம் 20வது வசனம் verse 20, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். பேதுருக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நான் அனுப்பினேன், நீ என்ன பண்ணு, அவங்க புறஜாதியார் அப்படிலாம் பார்க்காத, நீ என்ன பண்ணு, போ. ஸோ பேதுருவும் உடனடியாக அங்கே கிளம்பி செல்லுகிற காரியத்தை பார்ப்போம். ஸோ பேதுருவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். பேதுருக்கு முன்பாக இருந்த காரியம் என்னென்றால், இவர்கள் புறஜாதியார், நமக்கு இவர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நமக்கு இந்த மேசியா யாரு, யூதர்களுக்கு, புறஜாதியாக இருக்கிறவர்களுக்கு இந்த மேசியா கிடையாது என்ற ஒரு எண்ணத்தோடையே இந்த பேதுரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இந்த பேதுருவை கொர்நேலியுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லும் பொழுது பேதுருக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்றால் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல, அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு. அங்க வெறும் கொர்நேலியோ இல்ல கொர்நேலியோ மனைவி பிள்ளைகள் மாத்திரமல்ல, அநேகர் அந்த இடத்துல கூடி வருகிறார்கள். அப்படி என்றால் இந்த சத்தியமானது வெறும் கொர்நேலியுக்கும் தன்னுடைய வீட்டுக்கும் மாத்திரமல்ல, தன்னுடைய சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் இந்த சத்தியத்தை இந்த கொர்நேலியு அறிவித்திருக்கின்றார். மீண்டுமாக நான் வலியுறுத்துகிற காரியம் என்னென்றால், இந்த கொர்நேலியு ஒரு புறஜாதியார், இஸ் a Gentile. He had shared the news or the teachings with everyone in his household. எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார். ஸோ அவங்க எல்லாரும் அவங்க கூடியிருக்கிறார்கள். பேதுருக்கு இதை பார்க்கும் பொழுது ஆச்சரியம். ஏன் பேதுருக்கு ஆச்சரியம்? இன்னும் பேதுரு தன்னுடைய வளர்ந்து வந்த தன்னுடைய சிந்தனையிலிருந்து அதே காரியம்தான், மேசியா எங்களுக்கு மாத்திரம்தான். இப்போ ஆண்டவர் அதை உடைத்து பேதுருவுக்கு அக்காரியத்தை காண்பிக்கின்றார். அப்பொழுது பேதுரு அங்கிருந்து கூடியிருந்தவர்களை பார்க்கும் பொழுது பேதுரு முதலாவதாக சொன்ன காரியம் 34வது வசனம் verse 34, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், there is no partiality with God. பேதுரு முதலாவதாக அங்க சொல்லுகிற காரியம் தான். இது வரைக்கும் நான் எனக்கு தான் நினைச்சிட்டு இருந்தேன், எங்களுக்கு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க பார்க்கும் பொழுது இவ்வளோ பேர் கூடியிருக்கிறார்களே, இவர்களுக்கும் அவர் ஆண்டவர், இவர் பட்சபாதம் இல்லாதவர்,
எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவனும் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இடத்துல பட்சபாதம் எப்பொழுதும் இருந்ததில்லை. பட்சபாதம் எங்க இருந்தது என்றால் மனிதர்களாகிய நம்மிடத்துல தான் இருந்தது. இங்க பேதுருனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அநேக சமயத்துல நாமும் பேதுருவை போல ஒரு சில காரியங்களை புரிந்து கொண்டு கடவுள் இப்படிதான் செயல்படுவார். God will act only in this way. God cannot act more than that. நாம் என்ன பண்ணிடுறோம், கடவுளுக்கு ஒரு லிமிட்டேஷன் போட்டுட்டு ஆண்டவர் இவ்வளவுதான் செயல்பட முடியும், இது வரைக்கும் செய்தார்னா இவர் ஆண்டவர், இதுக்கு மேலே செஞ்சார்னா நம்மளுக்கு சந்தேகம் வந்துடுது. இவர் ஆண்டவரா, இது ஆண்டவர் இடத்துலேருந்து வருகிறதா, இது ஆண்டவர் செய்கின்ற ஒரு காரியமா? பேதுருவனுடைய கண்களை ஆண்டவர் அங்கே திறக்கின்றார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று இந்த பேதுரு அங்கே அறிகின்றார். இந்த பேதுருக்கு தெளிவிக்கப்படுகின்ற காரியம் என்னென்றால், இந்த மேசியா வெறும் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த மேசியா எல்லோருக்குமானவர், எல்லோருக்காக வந்தவர் என்று. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிற்பாடு அங்கே அநேகர் கூடியிருக்கிறார்கள். பேதுரு நின்று அங்க சத்தியத்தை, அந்த செய்தியை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பேதுரு சொல்லும் பொழுது அங்க கூடியிருந்தவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் எல்லாரும் யூதர்கள். In Acts chapter 2, when Peter preached, they were all Jewish people of the audience. பல இடங்களில் வந்த யூதர்கள். இது அப்போஸ்தலர் 2ல். அதுதான் பேதுருனுடைய அவனுடைய லிமிட்டேஷன், அவ்வளவுதான் புரிந்து கொண்டது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அதை உடைக்கின்றார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் இங்கேயும் அநேகர் கூடியிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்ல. இவர்கள் மத்தியிலே சத்தியத்தை கொண்டு செல்லும்படியாக ஆண்டவர் இந்த கொர்நேலியுவின் இடத்துல பேதுருவை அனுப்புகிறார். இந்த புறஜாதியாருக்கும் சுவிசேஷம் உண்டு. இந்த புறஜாதியாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இவர்களுக்காக கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்ற சத்தியத்தை அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பேதுருவனுடைய வளர்ப்பு இல்லை, பேதுருவனுடைய யூத கலாச்சாரம், பேதுருவனுடைய யூத போதனைகள், யூத மதத்தின் போதனைகள் ஆண்டவரை குறுகிவிட்டது. It shrunk the Lord because of Peter's culture or religion or tradition. அதனால பேதுரு ஆண்டவரை முழுமையாக அறியாமல் இருக்கின்றான். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு சில கலாச்சாரத்திலிருந்து வந்திருக்கலாம், இல்ல ஒரு மொழியை பேசுகிறவர்களாக இருக்கலாம், இல்ல ஒரு விதமான குடும்பத்தின் வளர்ப்புல வளர்ந்து கொண்டு வந்திருக்கலாம், ஒரு விதமான பாரம்பரியத்தில் நாம் வளர்ந்து கொண்டு வந்திருக்கலாம். இவைகள் அநேக சமயத்தை ஆண்டவரை குறுகியவர்களாக மாற்றிவிடுகிறது. ஆண்டவர் இதற்குள்ளாக செயல்பட்டால் என்னுடைய ஆண்டவர், இதற்கு மீறி அவர் செயல்படும் பொழுது, என்னுடைய கலாச்சாரத்துக்கு வித்தியாசமாக ஆண்டவர் செயல்படும் பொழுது, என்னுடைய பாரம்பரியத்துக்கு வித்தியாசமாக ஆண்டவர் செயல்படும் பொழுது, நான் நினைத்துக் கொள்வதற்கு வித்தியாசமாக ஆண்டவர் செயல்படும் பொழுது, என்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு வித்தியாசமாக ஆண்டவர் செயல்படும் பொழுது, இவர் யார்? ஆண்டவர் அந்த பேதுருனுடைய கண்களை திறக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கண்களையும் நம்முடைய சிந்தனையும் ஆண்டவர் திறக்கின்றார். குறுகிய எண்ணத்தோடு, குறுகிய நோக்கத்தோடு நாம் பார்த்து கொண்டு இவ்வளவுதான் கடவுள், இவ்வளவுதான் அவளால் செய்ய முடியும்னா அது கடவுள் அல்ல, அது விக்கிரகம். நாம் ஒரு விக்கிரகத்தை வச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் அவர் யார் என்பதை நாம அவர் வெளிப்படுத்த நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே அன்றி நாம் புரிந்து கொண்ட பிரகாரம் கடவுள் இருக்கணும்னு எண்ணக்கூடாது. அவர் தன்னை, how he reveals himself to us. It is not how we understand about God. இந்த பேதுரு இதனை அவர் புரிந்து கொள்ளாமல் போகிறார்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த கிறிஸ்து இவரால் ரட்சிப்பு, இந்த பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்த இந்த கிறிஸ்துவனால தான் ரட்சிப்பு. யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, புதிதாக வந்த கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இவர் ஒருவரே ரட்சிப்பு. இவரை அன்றி மீட்பு கிடையாது. வித்தவுட் கிரைஸ்ட் there is no salvation. There is salvation only through Christ. இந்த ஒரு சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த கொர்நேலியு உலகத்தின் பிரகாரமாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2:22, Acts chapter 2 and verse 22, Cornelius by earthly standards he was a very good man. உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது இந்த கொர்நேலியு ஒரு நல்ல மனிதன், நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த கொர்நேலியு அறியாத ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. இல்லை, இந்த கொர்நேலியு இழந்து போன ஒரு முக்கியமான காரியம் உண்டு. அதை இந்த கொர்நேலியுக்கு இன்னும் தெரியல. இந்த கொர்நேலியனுடைய காரியம் என்னென்றால், நான் நல்ல காரியம் செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அது போதும். யூதர்களுடைய போதனையும் அப்படிதான். நல்ல காரியம் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, நியாய பிரமாணத்தை கடைப்பிடிங்க, போதும். அவர்களுக்கு மேசியா வந்தா கூட என்னன்னா, அந்த நியாய பிரமாணத்தின் பிரகாரம் தான் அந்த மேசியா இருக்கணும். இந்த கொர்நேலியோ யூத மதத்தினுடைய கடவுளை அறிந்திருக்கலாம், மேசியாவை வரார் என்று தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த மேசியா யார்? இந்த மேசியான் மூலியமாக வரப்போகிற காரியம் என்ன? கொர்நேலியுக்கு இன்னும் தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த கொர்நேலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு மத தலைவனாக இல்லை அரசியல் தலைவராக உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும், இந்த தெய்வீக சமாதானம் ஒரு ஈவாக கிறிஸ்துவின் மூலியமாக கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த கொர்நேலியுக்கு இன்னும் தெரியாது. இந்த கொர்நேலியுக்கு அந்த தெய்வீக சமாதானம் பெற வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்து தனக்காக பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை இந்த கொர்நேலியு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல காரியம் செஞ்சுட்டு புண்ணிய காரியங்களை செய்து கொண்டு தான தர்மங்களை செய்து கொண்டால் சமாதானம் வந்துவிடும் என்று நாம் எண்ணுவது தவறு. நாம செய்கிற காரியத்தினால நமக்கு சமாதானம் வரும் என்று எண்ணினோமே ஆனால் அது தவறு. இந்த சமாதானம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிறதாக இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே அந்த பெரிய வெள்ளி ஆராதனையில் நாம் பார்க்கும் பொழுது அந்த தெய்வீக சமாதானம், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே உள்ள அந்த பிளவு, பாவத்தின் நிமித்தமாக மனிதன் கடவுளை விட்டு விலகி போய்விட்டான். இப்போ இடையில இருக்கிற இந்த பிளவை மனிதனால நீக்க முடியாது. மனிதன் இப்போ கடவுள் கிட்ட வர முடியாது. எனவே தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரன் என்ன பண்ணுகிறார்? மனிதனுக்காக அனுப்பி தன்னோடு ஒப்புரவாக்குகிறார். ஆண்டவர் ஒப்புரவாக்கும் பொழுது அங்கே சமாதானம். அவர் இடத்துல இருக்கின்ற அந்த சமாதானம் தான் மற்றவர்களிடத்துல அந்த சமாதானத்தை நிலை நிறுத்த முடியும். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி, யார் இடத்திலிருந்து வருகிறது? கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் சமாதானமா இருக்கணும்? எத்தனை பேர் சமாதானம் இழந்து போயிருக்கணும்? ஏன் நம்முடைய சமாதானத்தை இழந்திருக்கணும்? எது நம்முடைய சமாதானத்தை நம்மிடத்திலிருந்து நீக்குகிறது? What is it that takes the peace away from us? அநேக சமயத்தில் நம்ம நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? we will always blame others. இல்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்க்கலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்டை பார்க்கலாம். இல்லை எப்பொழுது என்னன்னா மற்றவர்களால் தான் நமக்கு சமாதானம் கொலைகிறது என்று. ஆனால் நம்ம நன்றாக யோசித்து பார்த்தோமா, நம்முடைய சமாதானத்தின் குலைவு யார் காரணம் என்றால்
நாம தான் காரணம். We are the reason for losing this peace. சமாதானத்தை இழப்பதற்கு காரணம் யாருன்னா நாம் ஒவ்வொருவர் தான். காரணம் நம்முடைய பழக்க வழக்கங்கள், இல்ல நம்ம யாரோடு சேருகிறோம், எந்த கூட்டத்தோடு சேருகிறோம், எந்த மக்களோடு சேருகிறோம், நம்மளுடைய பேச்சு என்ன, நம்முடைய நடத்தை என்ன, நம்மளுடைய சிந்தனை என்ன, நாம் எதனை பார்க்கிறோம், இவைகள் எல்லாம் நம்முடைய சமாதானத்தை கொலைக்கிறதாகவும் இருக்கின்றது. சீர்குலைவை நாம் ஏற்படுத்தி கொண்டு ஆண்டவர் எனக்கு சமாதானம் கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு சமாதானம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பது தவறு. ஒவ்வொரு முறையும் நாம் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். இந்த சமாதானம் ஏன் என் இடத்துல இல்லை அப்படின்னா நான் செய்த ஒரு தவறு. இன்னும் நான் என்ன பண்றேன்னா, நான் என்கிற எண்ணத்தை இங்க வச்சதுனால நான் சமாதானத்தை இழந்து போகிறேன். எப்பொழுது இந்த தெய்வீக சமாதானத்தை நாம் ஏற்றுக்கொண்டு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது அந்த தெய்வீக சமாதானத்தை நாம் பெறுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல தான் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு உண்டு. அதுல மாத்திரம்தான் சமாதானம் உண்டு. இந்த கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்திருக்கலன்னா அங்க ரட்சிப்பு கிடையாது. இந்த கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்திருக்கலன்னா சமாதானம் கிடையாது. நாம் தவறான இடத்துல சமாதானத்தை அலைந்து தேடுகிறோம். தவறான காரியங்களிலே நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்று எண்ணுகிறோம். ஒரு சிலர் குடும்பத்திலேயோ இல்லைன்னா வேலை இடத்துலையோ கஷ்டப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது தவறான முடிவுகளை எடுத்து அதில் தங்களுக்கு சமாதானம் கிடைக்குமா என்று எண்ணி பார்க்கிறார்கள். அவர்கள் இன்னும் சமாதானத்தை இழந்து போகிறவர்களாக தானே இருக்கிறார்களே தவிர்த்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த தெய்வீக சமாதானம், the peace that no one can understand, இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத அந்த ஒரு தெய்வீக சமாதானம் நமக்குள்ளாக இருக்கின்றது. இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலே ரட்சிப்பு, இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலே சமாதானம். இந்த காரியத்தை பேதுரு சொல்லும் பொழுது கிறிஸ்துவை குறித்ததான முழு சத்தியத்தை அங்கே சொல்லுகிறார். இன்னும் சொல்லப்போனால் 37, 38, 37 40வது வசனங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை பேதுரு அங்க கூடியிருந்தவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்க கூடியிருந்த யூதர்களுக்கு சொன்னார். இப்பொழுது புறஜாதியாருக்கு தெளிவாக சொல்லுகிறார். யோவான் ஸ்நானனுடைய ஞான ஸ்நானத்திலிருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கிறிஸ்துவனுடைய ஊழியம், அவர் எப்படி பிசாசுகளை தரத்தி அநேகர்களை விடுவித்த காரியம் ஒவ்வொன்றாய் சொல்லி வருகிறார். கடைசியாக இங்க 40வது வசனத்துல பார்க்கும் பொழுது 39வது வசனத்துல யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அடுத்ததாக அவர் சொல்கிறது 40, 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். சுவிசேஷத்தை முழுமையாக சொல்லுகிறார், அரைகுறையாக சொல்லல. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து சொல்லணும்னா முழுமையா சொல்லணும். பாதி சொல்லிட்டு பாதி விட்டா அது சுவிசேஷம் அல்ல. இங்க பேதுரு அந்த புறஜாதியார் மத்தியில ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது முழு சுவிசேஷத்தை சுருக்கமாக சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். இவர் மரித்தார், அதோட முடிச்சா சுவிசேஷம் அல்ல, அது சோகம். அந்த மரணம் முடிந்தாலும் அடுத்ததாக வருகின்ற இந்த உயிர்த்தெழுதல், இவை எல்லாம் சேர்ந்து வரும் பொழுதுதான் அது முழு சுவிசேஷம். இந்த முழு சுவிசேஷத்தை இந்த பேதுரு அங்கே சொல்லுகிறார். அந்த உயிர்த்தெழுதலின் நாள், அந்த உயிர்த்தெழுதலினுடைய காரியம் இது சாட்சியமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு காரியம். Easter, the story of Easter, the resurrection of Jesus Christ is something that you and me, we have to share it to this world. இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
இந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, எதனை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம்? என்ன செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம்? What is the news that we love to share with others? தற்போது நடைபெறுகிற ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். சமீபத்தில் ஊர்ல ஒருவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். ரைட்? ஸோ உங்களுக்கு தெரியும் யாருன்ட்டு. இதை குறித்து யார் அதிகமாக பரப்புற அந்த காரியத்தை பிரபலப்படுத்துகிறார்கள்? Who is the one making this news popular? கிறிஸ்தவர்கள் தான். அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன செய்து இருக்கணும்? இதனை பரப்ப வேண்டுமா? இதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? இதை குறித்து பேசிதான் அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? நமக்காக, அந்த மனிதனுக்காகவும் கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்தார் என்ற இந்த நற்செய்தியை சொல்ல நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சாட்சியம் நாம் செய்கிறோம்? மற்றவன் விழுந்தா ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு என்ன நடக்குமா? அப்ப நம்ம கூத்தாடியா இருக்கிறதா நமக்கு சந்தோஷம். மற்றவன் செய்யற தப்ப பெருசு பண்ணி ப்ளோ அப் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி அதுல தான் நாம் திருப்தி அடையும். ஆனால் கிறிஸ்து செய்த காரியத்தை ஏன் நம்மளால சொல்ல முடியல? கிறிஸ்து செய்த காரியத்தை ஏன் நம்மளால பகிர்ந்து கொள்ள முடியல? கிறிஸ்து செய்த காரியத்தை ஏன் இளையதளத்துல ஏன் நம்மளால பகிர்ந்து கொள்ள முடியல? வெக்கமா இருக்கா? ஆனா இப்பேற்பட்ட தவறான செய்திகள், பொய்யான செய்திகள், அநேக செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறோமே. அங்க நடந்தது எந்த அளவுக்கு உண்மை யாருக்கு தெரியும்? என்ன நடந்தது யாருக்கு தெரியும்? தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த யூடியூப்லயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் இது பார்த்தோம் பாஸ்டர், சாதாரணமா பேசும்போது அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் நற்செய்தியை நாம் பரப்பாமல் இப்படியான தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றோம்? லெட் மீ சேலஞ்ச் யூ. அந்த காரியம் நமக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? பரப்புகிறோமே, உங்களை பற்றியும் யாராவது பரப்புனா எப்படி இருக்கும்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய சாட்சியம் நீங்களும் நான். விழுந்தவர்களோட நாம் இல்லை. நம்முடைய காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய காரியம்னா விழுந்தவர்கள் எழுந்திருக்கணும். Let me challenge you again this. விழுந்து போன அந்த மகன் ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பி வந்துட்டார். என்ன பண்ணுவோம்? பரப்புவோமா அந்த செய்தியை? விழுந்து போனவர், he repented and he came back to God. கடவுள் ஏற்றுக்கொள்ளாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? நம்ம பரப்பணுமா பரக்கூடாதா? விழுகிறத காரியத்தை பரப்பி கொண்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிறிஸ்தவர்களாக தெரிந்து கொள்ளல. அழிவின் காரியங்களை பரப்புவதற்காக அவர் சிலுவையில உங்களுக்காக எனக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவிக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மாத்திரமல்ல, நிறைய பேர் விழுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை பலப்படுத்தி ஆண்டவர் அவர்களை கொண்டு வர வேண்டும், மீட்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய ஜெபம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து சாட்சி பகர நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூலியமா தான் ரட்சிப்பு. யாருக்கு? விழுந்தவர்கள் எல்லோருக்குமே. நீங்களும் நானும் விழுந்தவர்கள். நாம பாவத்தில் விழுந்தவங்க. நமக்கு ரட்சிப்பு யார் மூலியமா? இந்த கிறிஸ்துவ மூலியமா. இருளில் இருக்கிறவர்கள் அழிந்து போகும்படியாக அல்ல, அவர்களும் மீட்டுக்கொள்ளும்படியாக கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக வந்திருக்கிறார்.
சமாதானத்தை இழந்து போன நமக்கு தம்முடைய ஜீவனையே கொடுத்து நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கின்றார். சமாதானத்தை இழந்த அநேகர் உண்டு, சமாதானத்தை இழந்த அநேக குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்களிலே பிரச்சனைகளை அதிகப்படுத்தாமல் அந்த குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தை கொண்டு செல்ல வேண்டிய பிள்ளைகள் நீங்களும் நானும். அப்படியாக தெய்வீக சமாதானத்தை கொண்டு செல்லுகிறவர்களாக இருந்தால், கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு எனக்காக உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறதற்கு அர்த்தம் உண்டு. அப்பொழுது இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை அனுசரிப்பதற்கு, கொண்டாடுவதற்கு அர்த்தம் உண்டு. இந்த சுவிசேஷம் கெட்ட செய்தி அல்ல, பொய்யான காரியங்கள் அல்ல, உண்மையான மெய்யான செய்தி. கிறிஸ்து இவரை குறித்து பறைசாற்றதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் நாம் கொண்டாடுகின்றோம். அது ஒரு வெறும் கொண்டாட்டமாக இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. நாம் ஈஸ்டர் தினத்தன்று ஒரு நாள் வந்து ஆலயத்துக்கு வந்துட்டு ஆராய்ச்சிட்டு இல்லை மற்ற காரியங்கள் செய்து கொண்டு போவதில் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியம், இவரால் தான் எனக்கு ரட்சிப்பு, இவர் ஒருவரால் மாத்திரமே இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு, இவரால் மாத்திரமே எனக்கு சமாதானம், இவர் ஒருவரால் மாத்திரமே இந்த உலகத்துக்கு சமாதானம், இவர் ஒருவரே நற்செய்தி, இவரை நாம் இந்த உலகத்துக்கு கொண்டு செல்வோம். தேவ சமாதானம் நாமும் பெறுவோம், பிறரும் பெறட்டும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்காக நீர் வந்தீர், எங்களுக்காக பாடுபட்டீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிரோடு எழுந்தீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்த ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தேவரீர், ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். பிறருடைய தவறுகள், குற்றங்கள் இவைகளை நாங்கள் பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்காகவும் திறப்பின் வாசலிலே நின்று ஜெபித்து அந்த ஆத்துமாக்களும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சையை தாரும். இந்த ஒரு காரியம் எங்களுக்குள்ளாக ஆரம்பிக்கட்டும். சபையாகிய எங்களுக்குள்ளாக ஒருவர் ஒருவர் செய்ய தவறுகிற காரியங்கள் இவைகளை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். குற்றப்படுத்துவதற்கல்ல, குற்றப்படுத்துவது பிசாசினுடைய காரியம். நாங்கள் பிசாசின் பிள்ளைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள். குற்றப்படுத்துவதல்ல, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை வணைந்தருளும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். தெளிவாக வந்த தேவனுடைய வார்த்தைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் திருவிருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி நம் அனைவரும் எழுந்து நின்று ஆயத்த பாடலாக திரையில் காணப்படும் பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். Yeah.
ரட்சிப்பு, சமாதானம், சுவிசேஷம் ஆகிய ஈவுகளை நமக்கு தர மரணத்தை ஜெயித்து வந்த நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈனல் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஈஸ்டர் பெருநாள் திருவிருந்து ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். அநேகம் பேரை முதல் முறையாக பார்க்கிறோம். உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைகளிலையும் ஐக்கியங்களிலையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நமக்கு காஃபி பிரேக் இருக்கிறது. இம்மிடியட்லி இந்த சர்வீஸ் முடிந்த பிறவாக அதன் பின்னர் நீங்கள் அனைவரும் வந்து இங்கே 11:55 வந்து அனைவரும் அமர்ந்து விடும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு உடனடியாக ஈஸ்டர் செலிப்ரேஷன், நமக்கு உயிர்த்தார் என்கிற தலைப்பில் நம்முடைய ஈஸ்டர் கொண்டாட்டம் நிகழ்ச்சிகள் 12 மணிக்கு உடனடியாக தொடங்கிவிடும். ஆகவே நீங்கள் அனைவரும் காஃபி பிரேக் முடித்துவிட்டு உடனடியாக இங்கே வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். லெந்து கால தியாக காணிக்கை டின்களை வந்து அநேக பேர் கொண்டு வந்திருக்கிறீர்கள். தயவாய் நீங்கள் ஆராதனைக்கு முடிந்த பிறகு சாங்சுரிக்கு வெளியில் இருக்கிற ஒரு பூத் இருக்கிறது, அதில் வந்து நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை நீங்கள் மறந்து வைத்தீர்களானால் நீங்கள் அடுத்த வாரத்தில் கடைசியாக நாங்கள் கலெக்ட் பண்ண இருக்கிறோம், அடுத்த வாரத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள். அதன் மூலமாக இந்த எம்டபிள்யூஎஸ் கிறிஸ்டலைஸ்ட் மெத்தடிஸ்ட் ஹோமுக்கும் கிறிஸ்டலைட் ஸ்டூடெண்ட் கேர் சென்டருக்கும் சீனியர் கேர் சென்டருக்கும் அது கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். வருகிற வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி நம்முடைய செல் குரூப் ப்ரேயர்ஸ் மறுபடியும் ஆரம்பிக்க இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற செல் குரூப் ப்ரேயர்ஸில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை எந்த செல் குரூப் போக வேண்டும் என்பதாக உங்களுக்கு விவரங்கள் தேவையானால் நீங்கள் சகோதரர் டேனி ஜாய்ஸ் இடத்துலையோ அல்லது சகோதரி கோகிலா இடத்துலையோ கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல் நமக்கு உயிர்த்தார் என்கிற தலைப்பில் ஈஸ்டர் செலிப்ரேஷன் செங்காங்கில் தமிழ் ஊழியங்களில் நாம் தொடர்ந்து சாயங்கால வேளையில் நம்முடைய ஆராதனை நடந்து வருகிறது. செங்காங் தமிழ் ஊழியத்தில் அங்கே வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரை அங்கே உயிர்த்தார் என்கிற ஈஸ்டர் செலிப்ரேஷன் இருக்கும். ஆகவே அந்த ஈஸ்டர் செலிப்ரேஷன் அந்த ஆராதனைக்கு பின்பதாக இருக்கும். ஆகவே நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் உடன் வேலை பார்ப்பவர்கள் இருப்பார்களானால் நீங்கள் அவர்களையும் அழைத்து வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நடந்து வருகிற அடல் பைபிள் ஸ்டடி அடுத்த வாரத்திலேருந்து நம்ம தொடங்க இருக்கிறோம். புக் ஆஃப் ரோமன்ஸில் நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மாநாட்டு டிசபிள்ஷிப் நர்ச்சர் மன்றத்திலிருந்து சண்டே ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் வருகிற 10ஆம் தேதி மே மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரை நடைபெறும். ஆகவே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு யாருக்காவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமானால் நீங்கள் தயவாக இந்த டீச்சர் ட்ரைனிங்கில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். விசேஷத்துவ பராமரிப்பு குழுவின் இடத்துல நீங்கள் மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சிங்கப்பூர் வாக் டு எம்மாவுஸ்ங்கிற எம்மாவிற்கான நடை என்கிற ஒரு
ஸ்பிரிச்சுவல் ஒரு கேம்ப் வந்து ஒவ்வொரு வருடமும் ட்ராக் வந்து நடத்தி வருகிறார்கள். இந்த வருடமும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி கோகில் இடத்துல நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்குள்ள 11:55 மறுபடியும் அனைவரும் வந்து இந்த இடத்துல அமர்ந்துருங்கள். நாம் நேரத்திற்கு ஈஸ்டர் செலிப்ரேஷன் கொண்டாட்டங்களை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். மேலும் அறிவிப்புகள் இருக்குமானால் உங்களுக்கு என்பதாக தெரிவிக்கப்படும். நம்முடைய மாநாட்டு போதகர்கள் வந்து வருகிற 22ஆம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களும் அவங்களுடைய ஒரு ரிட்ரீட்காக மலேசியா போயிருக்கிறார்கள். ஆகவே அந்த நாளில் செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்களுக்கும் உங்களுக்கு அவசர ஜெப தேவைகள் இருக்குமானால் சபையார் தலைவரையோ அல்லது முக்கியமான ஜெப தேவைகள் இருக்குமானால் போதகர் பிரபுவையோ நீங்கள் அணுகலாம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உயிரோடு எழுந்ததை நாங்கள் எண்ணி பார்த்து நன்றறிதலோடு வந்து உம்மை ஆராதிக்க நீர் செய்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், ஜீவன் உள்ளவர், எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, எல்லார் இடத்திலும் உம்முடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை, சமாதானத்தை பறைசாற்றுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை எடுத்து பயன்படுத்தியருளும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையாய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.